Karthika from Chennai. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு தான் மேம் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நான் வந்து நித்யா மேம் வந்துட்டு இன்ஸ்டாகிராம்ல தான் நான் ரேண்டமா ரீச் பண்ணும்போது சர்ச் பண்ணும்போது ரீச் பண்ணேன். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பயந்தேன், இது எப்படி இருக்கும் நம்ம போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு எனக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கும். எனக்கு என்னன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்துச்சு, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எல்லாமே இருந்தது. தென் ஓவர் வெயிட், எப்படின்னாக்கா நான் ஒரு அரௌண்ட் ஒரு 78 kgs கிட்ட இருந்தேன். எனக்கு பிஃபோர் மேரேஜுக்கு முன்னாடி எனக்கு பிசிஓடி இருந்ததுன்றது எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா என் ஃபேஸ்ல அன்வான்ட் ஹேர்லாம் இருந்தது, அதோட சிம்டம்ஸ் கூட எனக்கு தெரியாது. பட் மேம ரீச் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க இதெல்லாம் வந்து பிசிஓடிக்கான சிம்டம்ஸ் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு ஒரு அவேர்னஸ் அப்படிங்கிறது. அதுவுமே நானும் இங்க இருக்கிற பல பேர் மாதிரி இந்த மாதிரி ஒரு வெபினார் செஷன் அட்டன் பண்ணேன். அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஓகே நமக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானே அப்பதான் ரியலைஸ் பண்ணேன். தென் அதுக்கப்புறம் மேம் வந்துட்டு இது வந்துட்டு நீங்க டெஸ்ட் ரிப்போர்ட் உங்க அதாவது பிளட் ரிப்போர்ட் எடுக்கணும் உங்களுடைய பாடிக்கு ஏத்த மாதிரி, அப்பதான் நம்ம அதுக்கேத்த மாதிரி எல்லாமே மூவ் பண்ண முடியும் நாங்க. சரி ஓகே நம்ம டெஸ்ட் ரிப்போர்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மேம் கிட்ட நானும் அவங்களும் அட்டன் பண்ணோம். அப்பதான் அவர் வந்து எனக்கு ஃபுல்லாவே சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. ஏன்னா மேமோட ஒவ்வொரு வார்த்தையுமே அவருடைய மனசுல இருந்துட்டு ஓகே நம்ம அதோட லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாக்க நம்ம வந்து ஹெல்தி லைஃப் ஸ்டைல் மூவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட் அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபுல் சப்போர்ட் பண்ணாரு. பட் காட் கிரேஸ், ஒரு 45 daysல 1 month பீரியட் ரெகுலர் 1 month பீரியட்ஸ் ஆச்சு. நெக்ஸ்ட் மந்த் எனக்கு வந்து பேபி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது என்ன நம்பவே முடியாது. ஏன்னா நான் ஹாஸ்பிட்டல் போனப்ப நீ வெயிட் குறைச்சாகணும், உனக்கு வந்து பிரெக்னன்சி வந்து ஏன்னா ஹீமோகுளோபின் ரொம்ப கம்மியா இருந்துச்சு, அதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், நெகட்டிவ் பிளட் குரூப்புங்கிறதுனால பிரெக்னன்சிலாம் ரொம்ப கஷ்டமாயிடும், பிளட் கிடைக்கல அப்படி இப்படின்னு நிறைய பயமுறுத்தாங்க. பட் மேம் கிட்ட மேம் நீ என்ன நம்பிட்டால நான் உன்னை பாத்துக்கிறேன், நான் எப்படி எங்க வீட்டுல உங்களை பாத்துப்பனோ அதே மாதிரி உங்களை நான் கேர் பண்றேன்னு சொல்லி அப்ப ஆரம்பிச்சதுதான். இப்போ ஸ்டில் நவ் ஃபீடிங் மதர் டைப் வரைக்குமே மேம் வந்து 2 years என் கூட டச்ல இருக்காங்க. ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி தான் மேமும். தென் அதே மாதிரி இப்போ நான் என்ன டவுட் கேட்டாலுமே மேம் வந்து அழகா எனக்கு வந்து அதை வந்து பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எந்த டைம் என்ன நான் என்ன டவுட் கேட்டாலும் அதே மாதிரி மேம் வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு நான் என்னோட பிசிஓடி ரிவர்ஸ் ஆனதா இருக்கட்டும், பாப்பா கன்சீவ் ஆனதா இருக்கட்டும், தென் ஏன்னா என் பாப்பாவை பார்க்கும்பொழுது நித்யா மேம் ஞாபகம் தான் வரும். ஏன்னா அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இது எல்லாமே பாசிபிள் ஆச்சு. ஸோ தேங்க்யூ மேம். நான் இந்த மாதிரி ஒரு வெபினார்ல நான் இந்த மாதிரி நான் ஷேர் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கல அப்போ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ரெசன்ஸ் கம்யூனிட்டி அண்ட் நித்யா மேம். தேங்க்யூ மேம்.